ஹாய் ஹலோ. சப்பாத்தி போடணும் அப்படின்னா மாவை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் சின்னதாகவும் எடுத்துக்கலாம். சரியா? பூரிக்குனா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம், சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து வெளியிலையும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தியை அந்த பாருங்கள், டைம் இருக்கும்போதே. ஏன்னா அந்தந்த நேரங்கள்லாம் சப்பாத்தி அப்போதைக்கு எப்பொழுதுமே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறப்ப அப்போ தான் சப்பாத்தி போடுவோம். இந்த மாதிரி எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஏன்னா இது ஆல்ரெடி ஹீட் பண்ணியாச்சு, அதனால் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம பாத்திரம் எதில் பிசைகிறோமோ அதிலேயே சப்பாத்தி எடுத்து வச்சுக்கணும். சரியா? எண்ணெய் ஊற்றிட்டு சப்பாத்தியை நம்ம போட்டுக்கலாம். வேணுங்கிறப்ப போட்டுக்கிட்டு மீதி வேண்டாங்கிறப்ப இந்த சப்பாத்தியை நமக்கு எப்போ சப்பாத்தி வேணுமோ அப்போ எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா யார் வந்தாலும் அந்த டயத்துக்கு சப்பாத்தி போடுறது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். மாவை பிசைஞ்சு வச்சு அந்த நேரத்துக்கு சப்பாத்தியை தேய்ச்சி அப்படியெல்லாம் இல்லை, காலம்லாம் மாறி போச்சு. சரியா? அது எண்ணெய் எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத அவங்களோட ஹெல்த்தை பொறுத்து சேர்க்கணுமா சேர்க்க வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒன்று சீப் அண்ட் பெஸ்ட்டாக மார்க்கெட்லேயும் விற்கிது. ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? வாங்கி வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. ஓகே, பாய்.